கனா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சூப்பரா சீப் கெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். பின்னாடி பக்கம் பயங்கர எல்லோன்றதால ஃபேஸ் ரொம்ப கருப்பாக இருக்குல்ல. ஓகே, வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் யார் நம்ம கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கவிதை கோபால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வந்தார். நட்பு ரீதியாக நம்ம அறைக்கு வந்தார். நம்ம சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்னைக்கு ஒரு பாவக்காய் கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் செஞ்சுருந்தோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார். கவிதை கோபால் வந்து நம்ம கிட்ட சாப்பிட்டு இருக்காரு. கவிதை கோபால், நீங்க வந்து பாவக்காய் பொரியல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சாம்பார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாம்பாரை பத்தி என்ன ஒரு கவிதை சொல்ல. சாம்பாரை பத்தி என்ன சொல்றீங்க? இந்த சாம்பார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செஞ்சிருக்கோம். சாம்பாரை பத்தி எல்லாம் கவிதை சாப்பிடுறத பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. உடம்பில் ஆயிரம் எண்ணங்களோடு நான் வந்தேன். எனக்கு உணவளித்த உடம்பில் 1000 எண்ணங்களோடு வந்தேன். எனக்கு உணவளித்த அண்ணனுக்கு நன்றி. இனிவரும் இதயத்திலும் அண்ணன் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த ஸ்பாட்ல சொல்றீங்களா? ஓகே, சூப்பர். நான் சொன்ன அந்த கவிதை சொல்லு. காமெடியா ஒரு கவிதை சொல்லுங்க. ஊருக்கு வெளியே ஒரு குட்டை, பெண்ணே உன் பாவடையில் 1000 ஓட்டை. நன்றி, வணக்கம். இப்படி உங்கள் கவிதை கோபால். நன்றி. சூப்பர். என்ன பண்ணிட்டு இருக்கேப்பா? சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணா. சினிமா ட்ரை பண்ணிருக்கியா? என்ன படத்துக்கு? படம் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் படம்லாம் இது இல்லை, சும்மா அதே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். காலையில என்ன சாப்பிட்டேன்? காலையில எதுவும் சாப்பிடல. ஒரு ஷேக் மட்டும் முடிச்சேன். என்ன ஷேக்கா? மில்க் ஷேக்கா? ஏன் ரொம்ப ஆள் டல்லா இருக்கியா? முன்ன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 10 இப்போ பயங்கர டல்லா ஆயிட்டீங்க. என்ன பிரச்சனை? மனசுல கவலையா? மனசுல கவலை. லவ் எல்லாம் இல்ல, கவலை. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாச்சு இல்ல? உண்மையிலே நான் லவ் பண்ணேன். இப்ப எல்லாருமே சொன்னா ஒரு பொண்ணு ஒன்ன லவ் பண்ணுச்சு. நான் என்ன லவ் பண்ணிச்சு? நீ வந்து உன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் லவ் பண்ணறதா? இல்ல, லவ் பண்ணலாம். அவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி, அதனால பொண்ணு வேணாம், நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்ட்டு. ஃப்ரெண்டுக்கு தெரியாம அந்த பொண்ணை லவ் பண்ண எடுத்தேன். ஃப்ரெண்டுக்கு தெரியாம லவ் பண்ண. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கானே தெரியலையே. அந்த பொண்ணு வாட்ஸ்அப்ல இருக்கா? வாட்ஸ்அப்ல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல இல்லையா? அந்த பொண்ணு கான்டாக்ட் நம்பரே எனக்கு இல்ல. சரி, எப்படி லவ் பண்ணும்போது நம்பர் ஷேர் பண்ணீங்க? யதார்த்தமா வந்துச்சு. போறமலை செகண்ட் ஃப்ளோர்ல வச்சு மாடியில யதார்த்தமா வந்து பார்த்துச்சு. அப்ப நம்பர் வாங்கலையா நீ? நம்பர் வாங்க மைண்ட்ல இல்ல. நம்பர் மைண்டே இல்ல. சரி, உன்னை சந்திச்சது இல்ல, சந்திச்ச உடனே நீ எப்படி அது லவ்னு? ஏன்னா அது எந்த லவ் பண்றேன்னு தான் என்கிட்ட சொன்னிச்சு. சந்திச்ச உடனே வா நான் உங்களை லவ் பண்றேங்க அப்படின்னுச்சு. நான் ஒன்னு பார்த்தேன், என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்தேன். லவ் பண்றேன்னு டப்புனு ஃபோன் நம்பர் வாங்கணும்லடா? வாங்குற அன்னைக்கு விட்டேன். நீ இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கா உனக்கு? அதுல ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்கா பாரு, ஃபேஸ்புக்ல மெசேஜ் பண்ணிருக்கா பாரு. ஒரு பொண்ணு தேடி வந்து நம்மளை லவ் பண்ணணும்னு சொல்லுது, அந்த பொண்ணு விடலாமா? நம்பர் வாங்கியிருக்கணும். நீ வாங்கல, என்ன செய்ய சொல்றீங்க? சரி, அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அழகான ஒரு வீடியோவில் சொல்லு. எங்கே பார்த்தா ஃபோரன் மாலில் செகண்ட் ஃப்ளோரில் வந்து நீயா வந்து என்ன லவ் சொன்ன, அப்போ வந்து நம்பர் வாங்காமல் விட்டுட்டேன். இந்த வீடியோவை பார்த்து நம்பர் கீழே கமெண்ட்டில் போட்டு விடு. கமெண்ட்டில் போட்டால் கூட மற்றவங்க எடுத்துருவான் நம்பரை. உன்னுடைய ஐடி என்ன? கவிதை கோபாலா? கவிதை கோபால் கவிதை தான் உன்னுடைய ஐடி. சொல்லு, அந்த பொண்ணுக்கு சொல்லு, அந்த நம்பர் போட சொல்லு. கவிதை கோபால் கவிதை, அதுதான் என்னோட ஐடி. அதில் வந்து உன் நம்பரை போட்டுவிடு. உனக்கு வெறுப்பு இன்னும் என் மேலே லவ் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்பர் போட்டுவிடு, நான் பேசுனேன் கண்டிப்பாக. இப்படி உங்கள் கவிதை கோபால். நன்றி, வணக்கம். ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணன்னு சொல்லும் போது கண்ணாடி மட்டும் கத்திரிப்பு கலர் கண்ணாடி மட்டும். கத்திரிப்பூ கலர் கண்ணாடியா? அது நிறைய பேர் போடுறாங்கடா. வேற எதுவும் தெரியல. சரி, ஓகே, வரும், பார்த்துட்டு வரோம். அது வந்துன்னா உன் காதலை கண்டினியூ பண்ணு. லவ் பண்ணாதான் நிறைய கவிதை வரும்.
அந்த உன்னுடைய கவிதை வந்து அது எப்படி நீயா ஏச்சா லவ் இருந்ததா இல்லையா? இல்ல அப்பமா லவ் இல்ல, ஃப்ரெண்டு கவிதை அது, ஃப்ரெண்ட்ஸோட கவிதை. அப்படியா? ஃப்ரெண்டு கவிதை நான் சொன்னேன். ஒரு கவிதையில பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டேடா. ஆமா, அதனாலதான் கவிதை கோபால்னு பேரே வந்துச்சு. வந்ததுல ஒரு கவிதை சொல்லு ஒரு வாட்டி. எந்த கவிதை? உன்னுடைய நீ ட்ரெண்ட் ஆனல ஒரு கவிதை. என்னை காதலித்து விட்டு நீ வேறு ஒருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் எழுந்திடுவேன். நான் இறந்த பின்பு என் கலைஞன் அழுதாலும் திடீர்னு எழுந்திடுவேன். என் கண்ணீரை துடிப்பை கலக்காதலி உன்னை செருப்பு கலத்தி அடிப்பேன். கடல் நீரும் உப்புதான், கண்ணீரும் உப்புதான். கண்மணியை உன்னை காதலித்தேன், தப்புத்தான் தப்புத்தான் தப்புத்தான். ஓகே, அருமை அருமை. சரி சாப்பிடு நீ சாப்பிட்றப்பா. சரி கவி கோபால், நீங்க சாப்பிடுங்க, பசியில் இருக்கீங்க, சாப்பிடுங்க. நம்ம சாப்பிட்டு நிறைய பேசுவோம். இந்த சாம்பார் ஊத்து. போதும். நல்லா சாப்பிடு, அது ஃபுல்லாக நீ சாப்பிட்டு முடிக்கணும்.